வணக்கம் ருத்ரோ ஆஸ்ட்ரோ டிவி நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல மீன லக்னம் மீன ராசியில பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா எப்படி உங்களுடைய கர்மா செயல்பட போகிறது, ஒரு கிரகம் எதை குறிக்கிறது அப்படிங்கிறது துல்லியமா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மீன ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு கிரகமாக குரு வருகிறார். குருதான் லக்னாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் வருகிறார். குரு ஒரு நல்ல தன்மையில ஆட்சி, உச்சம், திக்பலம் போன்ற அமைப்பு வந்துட்டா நல்ல விஷயம். வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க, வாழ்க்கையில நிம்மதியா வாழ போறீங்க. பொதுவா உங்களுக்கு ஸ்மூத்தா தான் லைஃப் போக போகுது. முடிவெடுப்பதிலும் உங்கள் செயல்திறனிலும் பாதிப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதே குரு வந்து ராகுவால் பிடிக்கப்பட்டு அதற்கு பிடிக்காத சுக்கரனோட சேர்ந்து சனியோட சேர்ந்து ஒரு 4 டிகிரி 5 டிகிரி ஒரு 8 டிகிரிக்குள்ள சேரும் பொழுது அந்த குருங்கிற சுப கிரகம் வந்து பாவத்துவம் அடைகிறார். அப்படிங்கிறப்ப உங்க ஜாதகர் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறார். செயல்திறன் குறைகிறது, மனநிலை குறைகிறது, மனநிலையோட அமைப்புகள் சற்று ஸ்டேபிளா இல்லாமல் தட்டு தடுமாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய அமைப்புன்னு இருக்கு. இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. இதே ஒரு செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதியோட பார்வையோ சேர்க்கையோ இருக்கும் பொழுது ஜாதகரே ஒரு பிரில்லியண்டான பர்சனாகவும் செயல்திறன்ல வந்து நம்பர் 1 இருக்கக்கூடிய அமைப்பாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இத்தகைய அமைப்பு உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு? ராகு சனி அப்படிங்கிற கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது பாவத்துவமான விஷயங்களும், சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற பௌர்ணமி சந்திரனின் பார்வை சேர்க்கைங்களா வரும்பொழுது ஃபர்ஸ்ட் கிளாஸான அமைப்பு கொடுக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியே நம்ம இம்பார்ட்டன்டான கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ராஜோகாதிபதி. செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து குரு பார்வை சுக்கிரனின் தாக்கங்கள் வரும் பொழுது அந்த செவ்வாய் திசையே நடக்கிறப்போ அருமையான அமைப்புகள் வரும். தனம்காரகன், சொத்துக்காரகன் எல்லாமே செவ்வாய் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று குரு பார்வை இருந்துட்டாருன்னா டாப். ஜாதகருக்கு அழியாத சொத்துக்கள், பூமிகள் வரக்கூடிய அமைப்புகள், அது பூர்வீகத்தில் வருதா, அவரு ஏர்ன் பண்றாங்கிறத உனக்கு கொஞ்சம் டீப்பா போயெல்லாம் பார்த்துக்கலாம். நல்ல அமைப்புகள் உண்டு. செவ்வாய் கெடாம இருக்கணும். செவ்வாய் நீச்சமா போய் சனியோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்திருந்தா குடும்பம் அமைவதில், தன விஷயத்தில், சொத்து விஷயத்தில், பாக்கியங்கள் விஷயத்தில் குறைபாடுகள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்க ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் மிகவும் முக்கியமான கிரகம் சந்திரன். சந்திரன் தான் வந்து 5ஆம் வீட்டு அதிபதியாக, லட்சுமி ஸ்தானாதிபதியாக வருகிறார். புத்திரகாரகனாக வருகிறார். புத்திர விஷயத்தை எவ்வளவு கொடுக்கிறார், புத்திர விஷயங்கள் எப்படி இருக்கிறது, குழந்தைகள்னால உங்களுக்கு நலம் உண்டா, எத்தகைய குழந்தைகள் பிறப்போகிறார்கள், உங்களுக்கு யோகங்கள் எப்படி, திருமணங்கள் காதல் திருமணமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கா, உங்கள் தொழில் வேலையில ஜெயிக்க போறீங்களா, எத்தகையோட அமைப்புகள் இருக்கு, எல்லாமே வந்து சந்திரன் முக்கியம். சந்திரன் கெடாமல் ராகு சனி கேதுவோட சேராமல், ஒளி இல்லாமல், அமாவாசைக்கு அருகில் இல்லாமல், அப்படி அமாவாசைக்கு அருகில் இருக்கிற மாதிரி பிறந்திருந்தாலும் குரு சுக்கிரனின் தொடர்பு பெறும் பொழுது நல்ல அமைப்பு வரும். ஸோ சந்திரனின் அமைப்பு திக்பலம், ஸ்தானபலம் 4ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலம் பெறுகிறார். இது மாதிரி அமைப்பு ரொம்ப முக்கியம். ஸோ செவ்வாய் சந்திரன் குருங்கிற கிரகம் வந்து நல்லா இருந்துட்டாவே பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 3 பாதிக்கப்படும் போது வாழ்க்கையில முக்கியமான 3 பில்லர்ஸ் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற அர்த்தம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. மிகவும் சுமாரான பலன்களும் பாவத்துவமான கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சுக்கிரன் வருகிறார். ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு பிடிக்காத எதிர்மறையான கிரகமாக எதிர்மறையான தன்மை நிறைந்த சுக்கிரன் வருகிறார். அந்த சுக்கிரன் குருக்கு ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவராக வருகிறார். என்னதான் சுப கிரகம் வந்தாலும் அட்டமாதிபதியாக வருகிறார். குருவே அந்த சுக்கிரனே 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு ராகுவால் பாதிக்கப்பட்டிருந்தால் 8ஆம் வீட்டு விஷயங்கள் சரியில்லை, பாதிக்கப்படுகிறது. ஆயுசு பங்கங்கள், ஆயுசுக்கு ஒப்பான கண்டங்கள், இக்கட்டான சூழ்நிலையில் அசிங்கம், கேவலம், சமுதாயத்திலிருந்து விலகி இருக்கிறது, இது மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருவார். அதே சுக்கிரன் வந்து பௌர்ணமி சந்திரனின் பார்வையில குரு பார்வையிலிருந்து 8ஆம் வீட்டில் சம்மந்தப்படும் பொழுது நல்ல மனைவி மூலமாக சொத்து, கணவனா இருந்தா மனைவியா இருந்தால் கணவன் மூலமாக நல்ல ஒரு வருமானம், பங்குதாரர் மூலம் வருமானம், கூட்டு வருமானங்கள், கூட்டு தொழில் ஜெயிப்பது,
உயில் மூலமாக ஜெயிப்பது, ஷேர் மார்க்கெட்ல ஜெயிப்பது, அது மாதிரி அற்புதமான விஷயங்கள் உண்டு. சுக்கிரன் வந்து நல்ல அமைப்புல இருந்துட்டா ஒரு மாதிரியான வகையில பணமும், தீங்கு பாவகிரகத்தின் தாக்கத்திலேயோ ஸ்தான பலம் திக்பலத்தில பாதிக்கப்பட்டோ இருந்துட்டா ஒரு தவறான ஒரு அமைப்புலையும் இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ சுக்கிரனோட அமைப்பு வந்து உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது பார்த்து அத்தகைய பலன்கள் எப்படி இருக்கு வரும் பார்த்துக்குங்க. ஸோ பொதுவா செவ்வாய் ராகு குரு, சந்திரன் செவ்வாய் ராகு குரு தசா பெல்ட் வந்து ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 60 வயசுக்குள்ள வரக்கூடியவங்க குடித்து வைத்தவர்கள். ஆனா புதன் சனி கேது சுக்கிர தசைகள்ல வரவங்க வந்து கொஞ்சம் வாழ்க்கையில ஒரு ஸ்லோவா போகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. பிராப்தங்கள் குறைவுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு எது மாதிரி தசைகள் போய் கொண்டிருக்குன்னு பாருங்க. நியூட்ரலான பிளானட் என்று சொல்லப்படுகிற புதன் பார்த்தீங்கன்னா பாதகத்தை கொடுக்கக்கூடியது. நீச்சம் பற்று புதன் 7ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறப்போ பாதகத்தை கொடுப்பார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகு கேதுவோட சம்மந்தப்படக்கூடாது, செவ்வாயோட சம்மந்தப்படக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு அடிமை தொழிலை கொடுக்கக்கூடியது, கடனை கொடுக்கக்கூடியது, அரசு விஷயத்தில் கொஞ்சம் சாதகமான விஷயம் கொடுக்க போகுது. சூரியனோட அமைப்பு நம்ம முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனி. சனி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது நல்ல லாபங்களும், ஓரளவுக்கு செய்யக்கூடிய அமைப்புக்கு செய்யக்கூடிய வேலைக்கு நல்ல லாபம் வரும். இதே சனி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா மூத்த சகோதரர்கள் லாபங்கள் எல்லாத்துலேயுமே சில பிரச்சனைகள் உண்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக குரு செவ்வாய் சந்திரன் முக்கியமான கிரகமாகவும் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய கிரகமாக சுக்கிரனும் சூரியனும் வருகிறார். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாதிப்புள்ளா இருக்குதா, ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பொதுவான விஷயம்தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ஒரு கிரகம் எந்தெந்த டிகிரியில் இருக்கு, பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்து போடும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது டிகிரி அடிப்படையில சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒரு கிரகமும் எப்படி இருக்கு, எவ்வளவு டிகிரி தள்ளி இருக்கு, எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறது, ஸ்தான பலம் இருக்கா, திக்பலம் இருக்கா, ராகு கேதுகளால் சம்மந்தப்பட்டிருக்குதா, சனி செவ்வாய் பார்வை இருக்கா, பௌர்ணமி சந்திரனின் பார்வை இருக்கா, குரு பார்வை எவ்வளவு டிகிரியில வருது, குரு எந்தெந்த கிரகத்தை பார்க்குறாங்க, இதெல்லாம் வைத்து உங்களோட கர்ம பலன்கள் எப்படி செயல்பட போகுங்கிறது துல்லியமாக கணித்து அது பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தும் போது நீங்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையில ஜெயித்து வெற்றி பெற்று உங்களுக்கு என்ன கர்மாவோ அதுக்கு தகுந்த மாதிரி செயலை வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எடுத்து வீண் சமய விரயங்கள் பண விரயங்கள்லாம் இல்லாமல் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து நீங்கள் பலன் பெறலாம். இது பொதுவான வீடியோங்கிறது தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.